காண்கிற தேவனாய் இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை மறவாமல் அவருடைய உள்ள கையில நம்மை வரைந்து வைத்திருக்கிற தேவன். இந்த இடத்திற்கு இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல மாத்திரம் வந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்முடைய இதயத்தோடு நன்றி. ஒரு நாளும் நம்மை மறவாத தேவனா இருக்கிறார். எல்லா சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் நன்றி செலுத்துங்க. ஒரு நாளும் நம்மை மறவாத தேவன். எத்தனையோ பேர் நம்மை தூக்கி எறிந்த பொழுதெல்லாம் அவர் உள்ளங்கையிலே நம்மை தாங்கினார் அல்லவா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. குடும்பத்துல எத்தனையோ பேர் தூக்கி எறியும் பொழுதெல்லாம் அவர் நம்மை நினைத்து இருக்கிறார். அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். இந்த சபைக்கு வருவதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கிறது? அவர் உங்களை மறவாத தேவனாய் ஒவ்வொரு நாளும் உங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்க அவரை மறந்துடலாம். நம்ம எத்தனையோ நேரம் அவரை மறந்துடுவோம். ஏதோ ஒரு பாவத்துல விழுந்துருவோம், கர்த்தரை மறந்துடுவோம். ஆனா அவர் நம்மை மறவாமல் இம்மட்டும் நமக்கு சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல அம்மா அப்பாவை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த நாட்களில் குழந்தைகள் இல்லை, கண்ணீரோடு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு நல்ல திருமணமாகல, கண்ணீரோடு இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு வாழ்றதுக்கு வாழ்க்கையே இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறாங்க. கர்த்தர் இதுவரைக்கும் நல்லவராக இருந்து ஒரு நாளும் மறவாமல் கர்த்தர் இம்மட்டும் நம்மோடு இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் அப்படியே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தானியேல் 6:28. யார் ஒருத்தர் வாசிங்க. தானியேல் காரியம் எப்படி இருந்ததா? ஜெயமா இருந்தது. ஏன் ஜெயமா இருந்தது? இன்றைக்கு ஒரு வர்ஷிப்போட சேர்ந்து ஒரு மெசேஜோடு அப்படியே தான் நான் லீட் பண்ண போறேன். தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தோல்விகள், அநேகருடைய வாழ்க்கையில தோல்விகள். எதை எடுத்தாலும் தோற்று போகிற நிலைமை. அவங்க அவ்வளவு உழைப்ப போடுவாங்க, ஆனா ஒரு ஜெயம் இல்லாத வாழ்க்கை. உங்க எஃபர்ட் எல்லாம் போடுவீங்க, நல்லா படிக்கணும்னு நல்லா படிப்பீங்க, ஆனா தோல்வியான நிலைமை. இன்றைக்கு கர்த்தர் இதை மாற்ற போகிறார். எல்லா தோல்விகளையும் கர்த்தர் மாற்ற போகிறார். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. ஏன் ஜெயமா இருந்தது? ஏன் ஜெயமா இருந்தது? என்னது? அவ்வளவுதானா? தானியேல் காரியம் ஜெயமா இருந்த காரணம், அவன் தான் முன் செய்து வந்தபடியே அவன் தேவனோடு ஜெபத்திலும் சரி, முன் செய்தபடியே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம் நினைக்கிறேன். 6:10. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது வாசிக்க? யாரும் ஒருத்தர் வாசி. போதும். ஆமென். முன் செய்து வந்தபடியே அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான்.
தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது. இன்றைக்கு அநேக குடும்பத்துல தோல்விகள், பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, எதை எடுத்தாலும் ஒரு ஃபெயிலியரான அனுபவம். படிப்புலையும் சரி, ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அதே எக்ஸாம்ல அடுத்த வரையும் ஃபெயில் ஆகிடுவாங்க. சிலவங்களுக்கு தோத்து போனோம் அப்படின்னு நினைச்சு அநேகர் தற்கொலைக்கு நேராக போகிறாங்க. ஒரு ஜெயமில்லாத வாழ்க்கை. கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரே காரியம், கர்த்தர் எல்லாவற்றும் ஜெயமாய் மாற்ற போகிறார். அதற்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் மட்டும் நான் சொல்றேன். எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது. ஆமென். ஆரம்பத்தில் சொன்னது போலதான் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நினைத்து இருக்கிறார். அதே போலதான் நம்மளும் அவர் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். அவன் தானியேலை பாருங்க, முன் செய்து வந்தபடியே அவன் மகன் பண்ணிட்டு கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அப்ப அதுக்கு முன்னாடி அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறான், ஆண்டவரோட தான் இருக்கான். அந்த நேரத்துல அவன் ஜெபம் பண்ணல. பிரச்சனை வந்த உடனே அவன் ஜெபம் பண்ணல. எப்படி? அப்படின்னா கஷ்டத்துல மட்டும் அவன் ஜெபம் பண்ணல. சிலவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, தோற்று போயிட்டோம் அப்படின்னு நிற்கும் போதுதான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க, இல்லைன்னா சர்ச்சுக்கு அப்பந்தான் வருவாங்க. ஆனா தானியேலை பாருங்க, அப்ப அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பான், ஆண்டவரோட இருந்திருப்பான். அதுக்கு அதுதான் அர்த்தம். முன் செய்து வந்தபடியே கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அவன் ஒன்றும் பண்ணல. அங்க போய் சண்டை போட்டானா, ஆர்கியூமெண்ட் பண்ணானா, அப்படிலாம் பண்ணல, அப்படிலாம் எதுவுமே பண்ணல. இன்றைக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில நம்மளோட லைஃப் ஏதாவது ஒரு தோற்று போன அனுபவம் வரும்பொழுது நம்ம மற்றவங்கள தான் சொல்லுவோம். அப்படித்தானே? இல்லை, நானும் கரெக்டாக தான் பண்ணேன், அது அவங்களோட மிஸ்டேக்கு. நான் எக்ஸாம் நல்லா தான் எழுதினேன், எனக்கு அவங்க தான் மார்க் போடலை. நான் வேலையில் எனக்கு இவ்வளோ வந்து நான் வேலையை செஞ்சேன், அவங்க தான் எனக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கல. அப்படி இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான். என் முதல் மாசம் நான் சம்பளம் வாங்கினது 3300 ரூபா. பிஃபோர் ஒரு 6 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு சாதாரண கொரியர் கம்பெனியில ஒரு கொரியர் பாயா இருந்து இன்றைக்கு இந்த இடத்துக்கு வருவேன்னா நான் நினைச்சு கூட பார்க்காத நேரம். ஒரு 100 கிராம் சிக்கன் வாங்குறதுக்கு கூட என்கிட்ட ரூபா கிடையாது, எங்க அம்மா கிட்ட ரூபா கிடையாது. என்னது 100 கிராம்? அப்பெல்லாம் சிக்கன் விலை கம்மி தான், அப்பவே வாங்க முடியாது. 1 கிலோ 60 ரூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க. ஆனா எங்க அம்மா ஜெபத்தை விடல. ஒரு தகப்பன் இல்லாம அவங்க அநேக நேரம் கண்ணீரோடு, நான் வேலை முடிச்சு போகும்போதெல்லாம் முழங்கால நின்று ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குடும்ப பிரேயர் எங்க வீட்டுல டெய்லி எப்படினாலும் நடந்துடும். எங்க அம்மாவும் நானும் முழங்கால் போட்டு, இப்ப நான் இல்லைன்னாலும் எங்க அம்மா அங்க ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நான் கேமரால இங்கிருந்து பார்த்தாலும் எனக்கு தெரியும். அப்போ பண்ண ஜெபத்தையும் இப்பவும் கண்டினியூ தான் பண்றாங்க, விடல. நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஏன்னா எங்க அம்மாவுக்கு தெரியும், பையன் தனியா போயிருக்கான், ஒழுங்கா பாதுகாப்போட வரணும். நான் ஜெபத்துல இன்னைக்கு பண்றேன்னா நாளைக்கு பண்றேன், இல்லைன்னா நம்ம ஏதாவது பிஸியில எப்படியா மறந்துடுவோம்னு வைங்க. ஆனா அங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதே போலதான் உங்களுக்கு உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாகவே இருக்கணும். சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு ஜெபிக்கிறது அவ்வளவா தெரியாதுன்னு வைங்க. ஆனா பெற்றோராக நீங்கள் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அதான் கர்த்தர் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு நீங்க தான் உத்தரவாதம். பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பெற்றோர்கள் தான் உத்தரவாதம். நாளைக்கு கர்த்தர் உங்ககிட்ட தான் கேட்பாரு. உன்னை நம்பி நான் கொடுத்தனே, உன்னை நம்பி நான் விசுவாசிகளை பாஸ்டர் கொடுத்ததுக்கும் ஆண்டவர் ஐயாட்ட கேட்பாங்க, உன்னை நம்பி இத்தனை விசுவாசிகளை நான் கொடுத்தனப்பா. அப்படிதானையா? உண்மைதான். இத்தனை பேரை நம்பி கொடுத்தனா அத்தனை ஆடுகளையும் அவர் மேய்க்கிறார்ல, எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஏன்னா அவங்க சாதாரணமா நிக்க முடியாது. இப்போ
இப்போ எங்க அம்மா எல்லாம் ஜெபிக்கிறாங்கன்னா நான் அந்த கிருபையில தான் நிக்கிறேன். அப்போ அவங்க எல்லாம் இவ்வளவு பேருக்காக ஜெபிக்கிற ஒரு ஆளுக்கே அவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாங்கன்னா இத்தனை பேருக்குலாம் ஐயா ஜெபிக்கணும்னா அப்போ எத்தனை மணி நேரம் அவங்க ஜெபிக்கணும்? ஏன்னா நம்ம உடம்பு சோர்வாகிடும். நம்ம மாம்சத்துல இருக்கிறோம், பலவீனப்படும். நமக்கெல்லாம் பலம் ஆண்டவர் தான் தரார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தரணும்னா முதலாவது ஜெபம். உங்களோட வாழ்க்கையில ஜெபம் குறைவு இருந்தால் இன்றைக்கு அதை சரி செய்து கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தபடியாக தான் கர்த்தர் எப்படி தருவார்? ஜெயத்தை தருவார். தானியேலுடைய வாழ்க்கையில ஜெயம் வந்தது. ஏன்னா அவன் ஜெபிச்சான். அப்போ ஒரு பிரச்சனையும் வந்தது. சிங்கக்கபில கொண்டு தானியேலை போடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம சிங்கக்கபிக்குள்ள போட்டா என்ன பண்ணுவோம்? சரி, சிங்கக்கபினே வேண்டாம், ஏதோ ஒரு வகைக்குள்ள போட்டவங்க உன்னை நான் நாளைக்கு தப்பா தூக்கிட்டு வருவோம். அவங்கள உனக்கு ஒன்றும் கிடையாது, இருட்டுக்குள்ள நீ கடை. தூக்கி எரியும் பொழுது அவன் என்ன நினைச்சிருப்பான் மனசுல? நம்ம இப்பதானே ஜோம் பண்ணிட்டு வந்தோம், அதுக்குள்ளேயும் சிங்கக்கபில கொண்டு கர்த்தர் போடுறாரோ அப்படின்னு யோசிச்சிருப்பான். பிரச்சனை வர்ற மாதிரி வரும், ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிடுவார். அவன் முன் செய்து வந்தபடியே ஜெபித்தான். ஆமென். அதுக்கு அடுத்தபடியாக தான் சிங்கக்கபில அவனை தூக்கி போடுறாங்க. நல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ராஜாக்கு நிம்மதியா தூங்க முடியல. அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, அவன் என்ன பண்ணா தெரியலையே. தேவன் சிங்கத்தின் வாயை கட்டினார், வேதம் எப்படியாக சொல்லுகிறது. அதே போலதான் இன்றைக்கு ஒரு குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற எல்லார் வாயையும் ஆண்டவர் கட்ட போறாரு. எல்லா பில்லி சூனி ஆவிகள், எல்லா மந்திரவாத எல்லாத்தையும் ஆண்டவர் கட்ட போறாரு. அதுக்கு நீங்க செய்யறது ஒரே ஒரு காரியம் என்ன? ஜெபம். இன்றைக்கு நான் ஜெபத்தை வச்சுதான் இன்னைக்கு நான் பேசுறேன். ஆமென். அருமையான பெக்மான்ஸ் ஐயா எல்லாருக்கும் தெரியும். கடந்த நாட்கள்ல பார்க்க போயிருந்தோம். ஆமா, ஐயாவை பார்க்க போயிருந்தோம். ஐயா 2 மணிக்கு எந்த ஜெபம் பண்ணுவாராம். எப்படி? 2 மணிக்கு தான் நாங்களாம் தூங்க போற டைம். அப்பதான் அவங்க சீக்கிரமா இப்ப தூங்கி 2 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க ஜெபம் பண்றாங்க. அவ பாடல்கள்லாம் பாருங்க, எவ்வளவு அருமையான பாடல்களா இருக்கு. காரணம் அந்த தாளத்துக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப நான் நினைப்பேன், அப்போ இதை விட நம்ம ஒரு பூஸ்டிங்கா தான் வரணும். அதெல்லாம் நமக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி. அவங்களெல்லாம் லைஃப்ல படிக்க பார்க்கற போது, மற்றவங்க சொல்றதை கேட்கும் பொழுது, அவங்க கூட இருக்கிற ஜூடா அவங்களும் சரி, ஜோஷுவா பாஸ்டரும் சரி, அவங்க அடுத்தடுத்து அவங்க நிறைய உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அநேக ஊழியர்கள்லாம் நாங்க பார்த்துட்டு வந்தோம். கர்த்தர் அதை வாய்ப்பை கொடுத்து கிருபை செய்தார். ஏன்னா ஐயா கிட்டதான் நிக்கிறதே பெரிய விஷயமா நினைச்சோம். ஆனா அது ஈஸியா பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்ப அவங்க சொல்றாங்க, இவ்வளவு நாள் இந்த பாடல்கள்லாம் எழுதும்போது 2 மணிக்கு ஜெபத்திலேயே யோசிச்சுதான் எழுதுவாங்களாம். இல்லைன்னா இத்தனை வால்யூம்ஸ், இத்தனை பாடல்கள் எப்படி? எல்லாரும் பாடல் எழுதுறாங்க, எல்லாத்தையும் நான் சொல்லல. ஆனா எல்லாரும் நிக்கிறாங்களா? ஸ்டாண்ட் அப் பண்ணி நிக்க முடியுதான்னு பாருங்க. ஒரு பீரியட்ல நிக்கிறாங்க, அடுத்த பீரியட்ல கீழே விழுந்துடுறாங்க. காரணம் ஜெபம். அநேகர் மனுஷரை நம்பி ஓடுவாங்க. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவரை நம்பி ஓடுங்க. ஆமென். தானியேல் சிங்கத்தின் கெபிக்குள்ள போட்டாங்க. இப்படிதான் யோனாவை தூக்கி கடல்ல தூக்கி வீசினாங்க. தூக்கி எரிக்கும் பொழுது அவன் என்ன நினைச்சிருப்பான்? உயிர் போயிருச்சுன்னு நினைச்சிருப்பான். அப்படித்தானே இருக்கும். அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். கடல்ல தூக்கி ஒரு ஆளு போடும் போது அவர் என்ன சந்தோஷமா இருப்பாரா? ஐ ஜாலி அப்படின்ட்டு. யோசேப்பை தூக்கி குழிக்குள்ள தூக்கி எரிஞ்சாங்க. அப்ப யோசேப்பு குழிக்குள்ள என்ன நினைச்சிருப்பான்? அவ்வளவுதான், முடிஞ்சது, மண்ணள்ளி போட்டு மூட போறாங்க. மனுஷங்க மைண்ட் அப்படித்தானே இருக்கும். அவங்களுக்கு தெரியாது ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு கரம் கொடுத்து காப்பாற்றுவாரு. இல்ல ஒரு நம்பிக்கையில விசுவாசத்துல இருந்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு கிரியை செய்வார், நம்பிக்கையில இருந்திருக்கலாம். யோனாவை தூக்கி எறியும் பொழுது கடல்ல ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டார். இங்க சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டுகிறார். யோசேப்புக்கு அவன் தம்பி உதவி செய்யறான். இப்படி
அவங்கவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற ஒரு ஓட்டம், ஒரு இது, ஒரு இலக்கு வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் ஜெபம். யோனா எப்படி ஜெபம் பண்ணா தெரியுமா? யாருக்கு தெரியும்? சொல்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்றேன். யாரா ஒருத்தர் சொல்லுங்க. மீன் வைத்துக்குவேன். பாசமா டக்குன்னு அடிச்சிருக்கேன். பாசமா மட்டும் கொஞ்சம் பேசவா இருந்தா நல்லா. உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஒத்துக்கிறேன். சரி, நல்லது. மீன் வயிற்றுக்குள்ள ஜெபம் பண்றான். ஏன்னா அப்ப வரைக்கும் அவன் ஜெபம் பண்ணல. எப்படி ஜெபம் பண்ணல? தூங்கிட்டு தான் இருந்திருக்கான். கடைசியில எங்க போய் ஜெபம் பண்றான்? பிரச்சனை வரும் பொழுதுதான் சிலவங்களுக்கு ஜெபம் பண்ண தோணும். பிரச்சனை வரும் பொழுதுதான் ஆண்டவரை தேடுவாங்க. ஏசப்பா என்னை காப்பாத்துங்க, எனக்கு வேற வழியே இல்லை. என் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், என் சாட்சியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கஷ்டங்கள்லாம் வரும் பொழுது அவர் ஆண்டவர் பாதத்துல போய் விழுந்துருவேன், சர்ச்சில் போய் உட்கார்ந்துருவேன். என்னால முடியாது, நீங்க தான் ஏதாவது வழி பண்ணி காப்பாற்றணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் என் வேலையை நான் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆண்டவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவார். பெரிய பிரச்சனையா வரும்னு நினைக்கிறதுலாம் அப்படியே பணியா போயிடும். ஆமென். இதே போல உங்களுக்கு பிசினஸ்லயும் சரி, வேலையில எந்த பிரச்சனை இருந்தாலும், குடும்பத்திலையும் பிரச்சனை இருந்தாலும், நீங்க முதலாவது பண்ணுகிற காரியம் ஜெபம். ஜெபத்தை விட்டுறாதீங்க அன்பு சகோதர சகோதரிகளே. உங்களுக்கு சொல்ற ஒரு சின்ன கோட்பாடு அதுதான். தானியேல் காரியம் ஜெயமா இருந்தனோ, அவனுக்கு எல்லாம் ஜெயமா இருந்ததுக்கு காரணம் ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல நீங்க ஆண்டவர் பாதத்துல வச்சிருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆண்டவர் பாதத்துல வச்சிருங்க. அல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாமா? ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், திரபலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் ஏறெடுக்கணும், எந்நேரமும். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள். என் கண்கள் எல்லாம் புலமாகணும், என் கண்கள் எல்லாம். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும். தானியேல் போல மூன்று வேளையும், தானியேல் போல மூன்று வேளையும் தவறாமல் நாம் ஜெபிக்கணும், தவறாமல் நாம் ஜெபிக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உலகை மறந்து சுயம் வெறுத்து, உலகை மறந்து சுயம் வெறுத்து உம் பாதத்தில் கிடக்கணும், உம் பாதத்தில் கிடக்கணும்.
திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் தேசத்துக்காய் கதறணும், என் தேசத்துக்காய் ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும். அல்லேலூயா. தானியேலை போல நம்முடைய வாழ்க்கை ஜெயமா இருக்கணும்னா ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆமென். இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாங்கள் பிரயாணம் பண்ணி இந்த வார்த்தை கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆமென். ஒரு 2 மாதம் முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். என்னோட கார்ல நான் பிரயாணம் பண்ணி தனியா போயிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஒர்க்கு டைட் ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு ஒரு தூக்கம் அதிகமாக வந்துடும். என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும் ரொம்ப. ஏன்னா நைட் ஒர்க்கு தான் எனக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஹார்பர்லாம் போனோம்னா அங்கே சீ சைடு ஃபிஷ்ஷிங்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு நான் படுக்கிறதுக்கே 5 மணி 4:30 5 மணி ஆயிடும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு முடிச்சுட்டு மத்தியானம் போல் மதுரைக்கு காரில் நான் தனியாக போயிட்டு இருக்கேன். போயிட்டு ஒரு ஒர்க்கு அங்கே முடிச்சுட்டு ரிட்டர்ன் தனியாக காரில் வந்துட்டு இருக்கோம். நான் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. காரில் பெக்மார்ஸ் ஃபாதர் பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கும்போது தூங்கிட்டேன். என்ன பண்ணேன்? தூங்கிட்டேன். திடீர்னு முடிச்சு பார்த்தேன், காரு டிவைடர் மேலே போயிட்டு இருக்கு. டிவைடர்னா அந்த 2 ரோட்டுக்கு நடுவில் அந்த செடியாக வளர்ந்துருக்கும் தெரியுமா? அது மேலே கார் போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற போஸ்டெல்லாம் அடிச்சுட்டு அடிச்சுட்டு அது வாட்டுக்கு வருது. என்ன இங்கே இது மேலே போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு டக்குன்னு சைட் மிரர்லாம் வர, பின்னாடி எந்த வண்டியும் இல்லை. ஸ்டீரிங்கை திருப்பி வண்டி ஆஃப் ஆகி நின்றுச்சு. பெரிய அற்புதத்தை கர்த்தர் காப்பாற்றிட்டாங்க எனக்கு வாழ்க்கையில். எல்லாத்தையும் சொல்லும் போது அது மேலே ஏறிச்சுன்னா வண்டி கவுந்துரும் தான் சொன்னாங்க. வண்டி சரியான வண்டியெல்லாம் வண்டி காயலங்களில் தான் போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு அடி கூட படாமல் என்னை கர்த்தர் காப்பாற்றலாம். வண்டி முடிஞ்சது. வண்டியை மெக்கானிக் சைடு டோப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். காயலங்களில் கொண்டு போடுங்க, இங்கேயாவது கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. வண்டி ஃபுல்லாக இன்ஜின் ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக சேர்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஹெட்லைட்டு கண்ணாடி எல்லாம். ஆனால் என் உடம்புல ஒரு அடி இல்லை. பின்னாடி வந்து ஒரு கார் வந்து நிப்பாட்டிட்டு அவர் இறங்கி எனக்கு டோரை திறந்து விட்டு நான் இறங்கினேன். ஒன்றுமே அடியிலையா தம்பி, உங்கள் கவர்மெண்ட்டை காப்பாற்றினாரு அப்படின்ட்டு அவர் எனக்கு தண்ணி கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அப்புறம் நான் ஃபோன் பண்ணி எங்கள் பசங்கள்லாம் வந்து எனக்கு அதனால் செல்ஃப் டிரைவிங்க்கு ரொம்ப பயமாக இருக்கனால இந்த தடவை வரும்போது டாக்ஸியை பிடிச்சிட்டு வந்துட்டேன். அதனால் என் காரில் நான் வரல, பயம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ல. ஆண்டவர் ஒரு தடவை 2 தடவை காப்பாற்றுவாரு. 3ஆவது தடவை பிறகு கொழுப்பு எடுத்து வந்தா ஆண்டவர் சும்மா விட்டு. அதனால ஆண்டவர் காப்பாற்றி விட்டார். அது பெரிய அற்புதமாக நடந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு செகண்ட்ஸ்ல இன்னொரு கார் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மா கண்டிப்பா எனக்கு ஜபிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை யாரோ ஒருத்தர் யாருக்காகவோ இல்ல ஆண்டவர் நம்ம வயிற்றுல நம்ம மேல வச்ச கிருபையினால. அதனால எந்த சமயம் எப்படினாலும் பிசாசு நம்மளை தொடர்றதுக்கு போராடுவோம், நம்ம தள்ளுறதுக்கு போராடுவோம். உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரணும், நான் எனக்கு ஜெயம் வேணும், நான் எல்லாத்தையும் நான் சுதந்திரிக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா முதலாவது ஜெபம், அது பின்பதாக ஜெயம் எடுக்கலாம். உங்க எஃபோர்ட் எல்லாம் நீங்க போடுறதுக்கு முன்பதாக முதலாவது ஆண்டவர், பைபிள் இன்னொரு வசனம் கூட தெளிவா சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடினீங்கன்னா கூட கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்கு. எடுத்த உடனே நான் மேல ஸ்டேஜுக்கு வரல,
எடுத்த உடனே நான் முதல்ல மைக்க பிடிக்கல. என் முதல்ல ஊழியனை தெரியுமா, எங்க சர்ச்சில் சேர் துடைக்கிற வேலை. சிறு பிள்ளையிலேருந்தே நான் சர்ச்சில் சேர் துடைப்பேன், கீழே கூட்டுற வேலை, லெட்டின்லாம் கழுவுற வேலை எனக்கு இருக்கும். எடுத்த உடனே மேலே டாப்புக்கு ஸ்டேஜுக்கு நான் வரல. உண்மையாக சொல்கிறேன். எங்கள் பாஸ்டர் நம்பர், எங்கள் மூத்த போதகரையா இப்போ ரீசெண்டாக தான் இறந்தாங்க. 86 வயசு அவங்களுக்கு. அவங்க பையனோட பையனெல்லாம் பார்த்துட்டாங்க. அவமே இவ்வளவு ஊழியத்தில் அவ்வளவு கஷ்டப்பட்டு, அதுவும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வருமானத்தில் இல்லாத ஜனங்களுக்கும் கஷ்டப்படுற ஊழியர்களுக்கும் கொடுக்கணும்னு என் மனசுல ஆண்டவர் ஏதோ ஒரு பேச போய், அதுவும் தம்பி மூலமா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஏன்னா சும்மா சேர்த்து வச்சுக்கிட்டு ஒன்றும் கொண்டு போறது இல்லையே. கரெக்டா? எல்லாரும் சேர்த்து வைக்கிறாங்க. திடீர்னு யாருக்கு எப்ப என்ன ஆகும்னு தெரியாது. அப்படியே எல்லாத்தையும் மூட்டையும் கொண்டுட்டு போறோமா? இல்ல. இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்துடணும். ஒவ்வொரு நாளும் அவர் பிள்ளையாக வாழ்ந்துடணும். பிசாசு போராட்டங்கள் வரதான் செய்யும், மாம்சம் சும்மா இருக்காது. ஆனாலும் காலையில எந்திரிச்ச உடனே நீங்க ஒரே ஒரு விஷயம், சின்ன பிள்ளைகள் உங்களுக்குலாம் சொல்றேன், அப்ப இந்த நாளை கொடுத்ததுக்கு உமக்கு நன்றி. ஒரு நன்றி சொல்லிடுங்க. நல்ல அம்மா அப்பா கொடுத்துருக்கீங்க, உமக்கு நன்றி. இந்த புதிய நாளை காண செய்திருந்தாலும் உமக்கு நன்றி. பெரியவங்கெல்லாம் இப்ப இன்னும் ஒரு நாள் எனக்கு கூட்டி கொடுத்துருக்குறீங்க. அப்படிதான் ஜெபிக்கணும். ஒரு அப்பா கிட்ட பேசுறது போல நீங்க ஜெபிக்கலாம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அம்மே தானியல் காரியம் ஜெயமா இருந்த காரணம், அவங்க பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல அது பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங். 2 ராஜ்யம் விழுந்தது. ஆனாலும் 2 ராஜ்யத்திலும் அவன் பிரைம் மினிஸ்டரா தான் இருந்திருக்காங்க. அப்ப பாத்துக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல இருந்திருப்பான், எத்தனை விஷயங்கள் இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கொஞ்சத்துல உண்மை உள்ளவனாய் இருந்தான். அநேகத்துக்கு அவன் அதிகாரியாய் உயர்த்தினான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நீங்க உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். என் கூட ஒர்க் பண்ற ஒரு பையன் இப்பதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி 3 லட்சம் ரூபாய் எங்க வர வேண்டிய அக்கௌண்ட்ல இருந்து அவன் எடுத்துட்டான். கூட வேலை பார்த்த ஒரு பையன், ஒரு டிரைவிங் ஓட்டுற பையன், டிரைவர் தம்பிக்கிட்ட சொல்லியிருப்பேன் 3 லட்சம் ரூபா. நான் திருப்பிலாம் கேட்கல, அவன் எடுத்துட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் போயிட்டான். அவன் திருப்பிலாம் ஃபோன் போட்டு நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, அவனை தேடவும் இல்லை, நான் பேசவே இல்லை, விட்டுட்டேன். ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க. எனக்கு அது லாஸ்ட் தான், எனக்கு ஷார்டேஜ் தான். அடுத்த நாள் நாங்கள் பேமெண்ட் அங்கே கட்டணும். ஹார்பரில் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே போடணும். அங்கே கையில் கேஷ் இல்லை, சுத்தமாக இல்லை. ஏன்னா நான் தான் இங்கே ஊழியத்துக்கு செலவு பண்ணிட்டே இருக்கோங்க. கேஷ் இல்லைப்பா, நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டேன். இன்னொருத்தர் மூலமா எனக்கு அதுக்கு க்ளோஸ் ஆக கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கு அது தேவையே இல்லை. அந்த இன்னொரு சார் தான் என் கூட தான் இருந்தாரு. அவரு டேனி தம்பி நீங்க விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பார்ட்னர் தான். நான் பார்த்துக்கிறேன் தம்பி விடுங்க அப்படின்ட்டு அந்த வேற அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டு கடைசியில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண கர்த்தர் கிருபை இருந்தார். இதெல்லாம் பெரிய அற்புதங்கள். இல்லை நான் இப்போ கையிலேருந்து போடணும்னா என்கிட்ட கேஷ் இல்லைன்னா நான் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கி தான் வைப்பேன். ஏதாவது கோல்டு அந்த மாதிரி அதை விற்கணும், நாளைக்கு அதை சேல் கூடணும். அது பெரிய தலைவலி. ஏன்னா நான் ஆண்டவன்ட்ட சொன்னேன், நான் எதுவும் விற்க மாட்டேன்ப்பா. உங்கள் ஊழியத்துக்குன்னா நம்ம கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் பண்ணதுக்காக நான் அப்படி போய் நிற்கக்கூடாது. என் மேலே தப்பு இருந்தால் நம்ம தப்புன்னு ஒத்துக்கிடலாம், தப்பு இல்லையே. ஆனால் கர்த்தர் இன்னொருத்தர் மனதில் பேசி அதை சரி பண்ணதுக்கு கர்த்தர் உதவி செய்யலாம். இதெல்லாம் இப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஜெயம் எப்படி வரும் நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க ஆண்டவர் பாதத்தில் வச்சிருங்க. ஆமென். முதலாவது ஆண்டவரை நீங்க தேடிருங்க.
உண்மைதான், கர்த்தர் எல்லா வருஷம் எனக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பான். இன்னொரு நாள் வாய்ப்பு இருந்தால் நான் வர்றேன். என்னுடைய சாட்சி நான் இன்னைக்கு பேச முடியல, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் டைமிங் பத்தலை. ஸோ இதோட முடிச்சுக்கலாமா? ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை, மணி 1 மணி ஆகும் போகுது. சரி, எல்லாரும் கங்கலை போடலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் வேணும்னா இன்றைக்கு எல்லாரும் கேட்குங்க, அப்பா தானியேலுக்கு எப்படி நீங்க ஜெயத்தை கொடுத்தீங்களோ எனக்கு கொடுங்கப்பா. தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது போல என்னுடைய வாழ்க்கையும் ஜெயமா இருக்கட்டும். எல்லாரும் வாய்களை திறந்த, சிறிய பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் வாய்களை திறந்து, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகள் குற்றங்களையும் மன்னித்து அப்பா ஜெயத்தை தாங்க ஆண்டவரே. தோற்று போன நிலைமையெல்லாம் மாறட்டும். இன்று முதல் எங்களோட வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம்.